நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று டெட் தேர்வு தாள் 1 நடைபெற்ற கணிதத்திற்குண்டான விடைக்குறிப்புகளை வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேக்ஸுக்கான ஒரு வீடியோ. மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த 30 அவுட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு டெட் பேப்பர் 2 எழுதும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7:5 ரேஷியோ பேஸ் பண்ணி ஓகேங்களா? ஸோ x:25 இதில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 35. எது பெரியது கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி 50 மில்லிகிராம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணணும். ஒன்று கிராமாவோ மில்லிகிராமாவோ கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து விடுபட்ட எண் ஏபிசிடி அந்த மதிப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் சி. ஏ வந்து 16, பி வந்து 64, சி வந்து 256, டி வந்து 512. அடுத்து சதுரத்தின் பக்கமும் செவகத்தினுடைய நீள அகலம் கொடுத்துட்டு அதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரேஷியோ போட்டோம்னாக்கா 6:7 அப்படிங்கிறது வந்திருக்கு. 135 மிகைநேர்ப்பு கோணம் வந்து 45 டிகிரி. அடுத்து வந்து காரணி வந்து கேட்டிருக்காங்க, ஃபேக்டர் பண்ணணும். ஸோ 16 p⁴ - 1 இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு 2p+1 அப்படிங்கிறது ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தடுத்து ஒற்றை எண்களின் கூடுதல் வந்து 27 கொடுத்துருக்காங்க. அதில் எது பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடுத்தடுத்து ஒற்றை எண்ணுன்னா 1, 3, 5ன்னு எடுத்தோம்னா வராது. இங்கே இருக்கிற ஆப்ஷனில் இருந்து நம்ம சூஸ் பண்ணி போட்டால் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் எது பெரியதுன்னு பார்த்தோம்னா 11 தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து நம்ம போகணும். அடுத்து வினாயன் 98 இது வந்து பார்த்தீங்கன்னா பி சீரீஸ்க்கான கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை வந்து 12 இருக்குது. அடுத்து கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எம்மின் 6 மடங்கை விட 5 அதிகம் அப்படிங்கிறது வந்து 6m+5ன்னு வரணும். ஸோ அது வந்து தப்பு. Q மற்றும் Pயின் பெருக்கல் 240 அப்படின்னா 20p = 240 அது கரெக்டு. ஸோ ஒன்று தப்பு, ஒன்று சரி. இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் டைப்பில் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து நல்லா பிடிக்கணும். 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை வந்து 21 நாட்களில் வந்து உழுகிறார்கள். அதே மாதிரி 14 விவசாயிகள் சேர்ந்து எத்தனை நாட்கள் குறைக்கப்படும் கேட்டிருக்காங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா 14 விவசாயிகள் சேர்ந்து 15 நாளில் உழுவாங்கன்ட்டு ஆன்சர் வந்துச்சு. அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்லையும் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னு போட்டுருவோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நான் எவ்வளோ நாள் குறைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 6 நாட்கள் குறைக்கப்படும், ஆப்ஷன் பி. அதனால் கொஸ்டின் வந்து நல்லா படித்து பார்த்துட்டு போடுங்க. அடுத்து எது தகுபின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா 4/8 தான். அடுத்து இந்த கடிகாரம் பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 115 வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மினிட்ஸ் வந்து இதில் கொடுக்கல. சரிங்களா? அதனால் வந்து 150 அதில் 360ல் கழிச்சோம்னா 210 வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு. சரியா? ஸோ 11/2 m - 30h இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. அடுத்து சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இது, அதாவது இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகே, அதாவது இது ஒரு தனி டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி போட்டால் சிம்பிள் தான் இது. அது வந்து ஆப்ஷன் பி. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சீரீஸ் பேஸ் பண்ணி வரும். அடுத்து ஏறுவரிசையில் எழுதுக, இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருங்க. அடுத்து வந்து 105 வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வட்டமானது 12 சம அளவுகளில் கொண்ட கோணப்பகுதியாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோணப்பகுதி. சரிங்களா? ஸோ 12ஆக பிரிக்கிறாங்க வட்டக்கோணப்பகுதி. அதை நம்ம 12 ஒவ்வொரு கோணப்பகுதிக்கும் 12 வரும். அதை வந்து நம்ம 360ல் கழிச்சோம்னா நமக்கு வந்துடும். சரிங்களா? எக்ஸின் மதிப்பு 36. அடுத்து வந்து 108. 180க்கு மேல் 360க்கு உள் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பின்வளை கோணம். 180க்கு மேலே போயிடுச்சுனாலே அது வந்து பின்வளை கோணம் தான். மிகச்சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுக்கு இடையேயான வேறுபாடு 1. அது சிம்பிள் தான். அடுத்து கிராம், கிலோகிராமு, கிராம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு அளவாக மாற்றணும். கிலோகிராமை வந்து கிராமாக மாற்றிட்டு அதை 100ஆல் வகுத்தோம்னா நமக்கு 3000 கிராம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 1. 2 எண்களின் கூடுதல் 18 மேலும் அவற்றுடன்
ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம். ஆப்ஷன் ஏ 6,12. இது ஈஸி தான். அது வந்து பாஸ்கல் முக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு XY கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து 7th இருக்குது. அதாவது 2n-1 அந்த கான்செப்ட் இது. ஸோ y is equal to 2x-1 ஆப்ஷன் ஏ. அடுத்து 117 கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேயின் மதிப்பை காண்க. அது XY வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வந்துடலாம். சிம்பிள் தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. 32 ஏறு வரிசையில் எழுதுக. இது எல்லாமே வேல்யூஸை நம்ம முழு மதிப்பாக மாற்றிடணும். √2 ஸ்கொயரு எல்லாமே முழு மதிப்பாக மாற்றிட்டு ஏறு வரிசையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரியல் வேல்யூக்கு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். சிம்பிள் தான். ரைட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ஒரு 2-3 கொஸ்டின் வந்து விட்டுருக்கேன். அது வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் தமிழ் இங்கிலீஷ் ஆன்சர் கீ ஏற்கனவே போட்டிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி.